ஓம் சிவாய. வணக்கம். துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு 2025 மார்ச் மாதம் எப்படி இருக்கும், என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கார். ஆனால் அவர் வாங்கின சாரம் சனி அவர் 5ல் இருக்கார். இந்த மாதத்தில் பெரிய முக்கியமான விஷயம், மார்ச் 29ஆம் தேதி சனி பகவான் திருக்கணித பஞ்சாங்கப்படி பயிற்சி ஆகிறார். குறிப்பாக கும்பராசிலேருந்து மீன ராசிக்கு. உங்களை பொறுத்த வரைக்கும் அவர் 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். இது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் அடுத்த மாதத்துலேருந்து சனி பகவான் செய்கிறதுக்கு இருக்கார். இப்போ இந்த மாதம் எப்படி இருக்கு? உங்களுடைய 6ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள் இருக்கிறது. ஒரு பக்கம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உங்களுடைய 2ஆம் இடத்தை குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து பார்க்குறாங்க. அப்படி பார்க்கறது உங்கள் கையில் பணம் தனம் பொருள் இருக்கும் இந்த மாதம் ஃபினான்சியலாக. ஆனால் அதற்கு தந்த செலவுகளும் இந்த மாதம் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த மாதத்தில் உங்களோட முயற்சிகள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா பெரிய லெவலுக்கு சக்ஸஸ் ஆகுமான்னா இல்லை. அதனால் புதிய முயற்சிகள் எதுவும் இந்த மாதம் வேண்டாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. எல்லாமே நமக்கு ஃபேவரபுளாக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் ஃபேவரபுளாக இல்லை. அதனால் ரொட்டீன் லைஃப் என்னவோ உங்களுடைய லைஃப் அதை மொத்தம் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இந்த மாதத்தில் உறவுகள் விஷயத்தில் கவனமாக இருங்க. எனி இல்லாஸ், குறிப்பாக இளைய சகோதர சகோதரிகள், நெருங்கிய உறவுகள், அண்டே அயலார் எல்லார்ட்டுமே டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லைன்னா என்ன, அவர்களால் நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் உண்டு. இந்த மாதத்தில் தேவை இருந்தால் மட்டும் டிராவல் பண்ணுங்க, இல்லைன்னா அதையும் கொஞ்சம் சுருக்குங்க. இந்த மாதத்தில் நீங்கள் உங்களுடைய காதல் விஷயங்கள் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கும். உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஒருவேளை உங்களுக்கு லவ் ஃபெயிலியர் ஆயிருந்தால் கூட மறுபடியும் நீங்கள் ரீயூனியன் ஆவீங்க. லவ் சக்ஸஸ் ஆகி அது பின்னாடி திருமணத்தில் முடிவதற்கான வாய்ப்பு, இது அத்தனையும் துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் இருக்குது. அது மட்டும் இல்லை, ரொம்ப நாளாக எனக்கு சுபகாரியங்கள் நடக்காமல் இருக்க குடும்பத்தில் அப்படிங்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். அது நடக்கிறதுக்குமே நீங்கள் நிறைய போராட வேண்டிய காலகட்டங்கள் தான் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பெருசாக நான் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறது வேண்டாம். ட்ரேடிங் பண்ணுறங்கிறதுலாம் அடைக்கி வாசிங்க. லாட்ரி டிக்கெட் வாங்குகிறேன், ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், எனி ஸ்பெக்குலேஷன், யூக வணிகங்கள் அத்தனையுமே நமக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் சாதகமாக இல்லை. அதனால் இது விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருங்க. பட் அதே சமயத்தில் நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா நல்ல ஒரு புகழ் அந்தஸ்து கிடைக்கும். ஆய கலைகள் 64 நீங்கள் எந்த கலையில் துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் பரவாயில்ல, பாப்புலாரிட்டி இருக்குது, பப்ளிசிட்டி இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் அரசியல் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க. ஒரு பக்கம் எதிரிகளை ஜெயிப்பது மாதிரி தோற்றம், இன்னொரு பக்கம் எதிரிகளால் பிரச்சனை, ரெண்டுமே இந்த மாதம் நமக்கு இருக்குது. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்குது, கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ் கிடைக்கும். உங்களுடைய எஜுகேஷன் இந்த மாதம் கவனம் செலுத்துங்க. உங்களுடைய ஹையர் எஜுகேஷன் இருக்குது, எக்ஸாமினேஷன் டைம், அண்டர் எஜுகேஷன் எல்லாமே ஸ்கூலில் படிக்கிறவங்க, காலேஜில் படிக்கிறவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக படிங்க. இது ரொம்ப முக்கியம். டியூஷன் வைக்கிறதா இருந்தால் வைங்க. இதுவும் இந்த மாதம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதத்தில் நான் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸ் இருக்க வழிய, பட் லாபம் நம்ம கைக்கு பணமாகவோ தனமாகவோ பொருளாகவோ வர்றதில் தடை இருக்குது. அது மட்டும் இல்லை, மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் இதே தான். ஸோ இந்த மாதத்தில் நான் ரொம்ப நாளாக பெர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்படிங்கிறவங்களுக்கு வாங்குவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பட் நீங்கள் அதை கடன் வாங்கி லோன் வாங்கி தான் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருந்துக்கிட்டே இருக்குது. குறிப்பாக மூவபிள் அல்லது இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி எல்லாமே பாசிபிலிட்டிஸாக இந்த மாதம் இருக்குது, வாங்குவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பாராத என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்கு, எதிர்பாராத செலவுகள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும்
இந்த மாதம் நிறைய உண்டு. குறிப்பாக இந்த மாதம் உங்களுடைய மன வாழ்க்கை ஒரு சில சமயங்களில் நிறைய ஸ்ட்ரகிள் பிரச்சனை இருக்குது, போராட்டங்கள் உண்டு. ஸோ உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது உங்களுடைய பிஸ்னஸ் ஓரளவுக்கு தான் பரவாயில்லாமல் இருக்குது. அதனால் இன்வெஸ்ட்மெண்ட்டை இந்த மாதம் பார்த்து பண்ணுங்கள். எல்லாமே நமக்கு ஃபேவரபுளாக இருக்கிற மாதிரி தோற்றம், லாபத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம். அந்த லாபம் வர்றதில் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சுமாரான பலன். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் பிஸ்னஸில் அடைக்க வாசிக்க ஒரு பார்ட்னர்ஷிப்போடு பண்ணிங்கன்னா பார்ட்னர் ஏதோ விதத்தில் லாபத்தை சம்பாதிப்பதற்கான சூழ்நிலை அவருக்காக உழைக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய 8ஆம் இடத்துல குரு அவர் சந்திரனோட தொடர்பு கொள்றதுனால எதிர்பாராத தன வரவும் பொருள் வரவும் உண்டு. பட் அதே சமயத்தில் 8ல் குரு இருக்கிறது ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. குழந்தைகள் விஷயத்தில் குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் ஏற்படுற மாதிரி ஒரு தோற்றம் சுமாராக இருக்குது. குழந்தைகளால் நமக்கு தேவையற்ற செலவினங்கள், விரயங்கள், நஷ்டங்கள் இதுவும் இந்த மாதம் இருந்துக்கிட்டே இருக்கு. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கரியர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். வேலை வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. ஒரு பக்கம் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தில் 4 கிரகங்கள் இருக்குது. இன்னொரு பக்கம் உங்கள் சர்வீஸ் ஸ்தானாதிபதி குரு 8ல் இருக்கார். அப்போ வேலை இருக்குது, வருமானங்கள் இருக்குது, வேலையில் ஏர்னிங் இருக்குது, எல்லாமே இருக்குது. பட் வேலையில் பெரிய லெவலில் சுப்பீரியர் கோஆப்ரேட் பண்ணுவாருன்னா கோஆப்ரேட் கிடையாது. கொலீக்ஸ் சப்போர்ட் பண்ணுவாங்களான்னா கண்டிப்பாக கொலீக்ஸும் சப்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் இல்லை. ஆனாலும் நீங்களே எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான ரெகக்னைஸ் கண்டிப்பாக இருக்குது. நான் ப்ரொமோஷனை எதிர்பார்க்குறேன், இந்த மாதம் அதுக்கான வாய்ப்புகள் குறைவு. ஸோ நான் இன்சென்டிவ் எதிர்பார்க்குறேன், போனஸ் எதிர்பார்க்குறேன், அரியர்ஸ் எதிர்பார்க்குறேன். இதெல்லாமே குறைவாக இருந்தால் கூட வேலை என்பது ஏதோ ஒரு விதத்தில் இருக்குது. ஏன்னா 6ஆம் இடத்தில் இருக்கிற கிரகம். ஸோ இனிமேல் தான் உங்களுக்கு வேலையை பற்றிய பயம், பீதி, மனக்குழப்பம்லாம் இந்த மாதத்துக்கு அப்புறம் தான் துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு வேலையில் நீங்கள் பெரிய அச்சீவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் எது எப்படி இருந்தாலும் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் எல்லா விஷயத்துலையுமே உங்களுக்கு கவனமாக இருக்க வேண்டிய காலங்கள் உண்டு. அப்பாவுடைய அன்பு ஆதரவை யாரெல்லாம் எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ உங்களுக்கு சுமாராக தான் இந்த மாதம் இருக்கும். அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் உங்களுடைய விருப்பம், எண்ணம், ஆசை, அபிலாசை பூர்த்தியாகும் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அதிலேயும் தடைகள் என்பது நிறைய இந்த மாதம் இருக்குது. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபர்தராக ஏதாவது ரிசர்ச் பண்ணுறீங்க, பிஹெச்டி பண்ணுறீங்கன்னா தாராளமாக பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, நான் பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், கிரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், அது கிடைக்குமான்னு தெரியலன்னு யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்களோ இந்த மாதம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. ஸோ நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அது ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல தொழில் பண்ணுறவங்களுக்கு நார்மலாக தான் இந்த மாதம் இருக்குது. ஆக இந்த மாதத்தில் இவ்வளவு பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்தால் கூட கிரானிக்காக உங்களுக்கு நோய் இருக்குன்னா அந்த நோயிலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் உண்டு. பெரிய லெவலில் எனக்கு கடன் இருக்குது, கடனால் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், இஎம்ஐ எதுக்கு அதிகமாக இருக்குது, இதுலேருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னா இந்த மாதம் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு கடன் குறைவதற்கான வாய்ப்பும் நிறைய உண்டு. இது அத்தனையுமே இந்த மாதத்தில் கிரக நிலைகளால் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குது. பட் எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய கையில் மணி ரொட்டேஷன் இருக்கும். யாருடைய பணமாவது உங்கள் கையில் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள்லாம் இந்த மாதத்தில் நிறைய உண்டு. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதி ரிசல்ட் எதிர்பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய வேலையாட்கள் விஷயத்தில் கவனமாக இருங்க. ஸோ உங்களுடைய சர்வெண்ட்டை நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். இல்லைன்னா நல்ல வேலையாட்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்பும் இந்த மாதம் உண்டு. ஸோ இந்த மாதம் முழுவதுமே எங்கெல்லாம் சிவ ஆலயம் இருக்கோ அங்கெல்லாம் இருக்கக்கூடிய மெயினாக பைரவருடைய வழிபாடு, குறிப்பாக பிரம்மாவுடைய தரிசனம் அல்லது வழிபாடு ரொம்ப முக்கியம். விநாயகரை நல்லா கும்பிட்டு வாங்க. இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் துர்க்கையும் காளியும் வழிபாடு பண்ணுங்க. நரசிம்மருடைய வழிபாடு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் செய்யும். நன்றி, வணக்கம். வணக்கம். விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு 2025 மார்ச் மாதம் எப்படி இருக்கும், எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும், இதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அப்படி பார்க்குற போது உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் 8ஆம் இடத்துல இருக்கார். உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த மாதம் திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பகவானுடைய பெயர்ச்சி. இதுவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருந்த சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாக இருந்தார். அவர் இப்போ உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு போகிறார். உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம், முன்னேற்றம், மகிழ்ச்சி, சந்தோஷம்
இதெல்லாமே இனிமேல் தான் உங்களுக்கு இருக்கு. இந்த மாதம் 29ஆம் தேதிக்கு அப்புறம் அவர் பயிற்சி ஆகிறாரு. இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மெயினாக பார்க்குறோம். எப்பயுமே ஒரு நன்மையை செய்யக்கூடிய ஒரு கிரகம் அவரே தீமையும் செய்வார். அப்படி பார்க்கிற போது உங்களுடைய பொருளாதார நிலைகள் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். கையில் பணம் தனம் பொருள் இருக்கும், மணி ரொட்டேஷன் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். யாருடைய பணமாவது கையில் இருப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் நிறைய உண்டு. இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ஒரு பக்கம் உங்களுடைய முயற்சிகள் சக்ஸஸ் ஆகிற மாதிரி ஒரு தோற்றம், அதில் நிறைய தடைகள் போராட்டங்கள் அப்படிங்கிறது இருக்குது. அதனால் உங்களுடைய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் ஒரு தடவைக்கு 2 தடவை ஆர்டர் பண்ணால் மட்டும்தான் பண்ண முடியும். ஏன்னா மெயினாக இந்த மாதத்தில் உங்களுடைய ராசியை சனி பகவானும் குரு பகவானும் சேர்ந்து பார்க்குறாங்க. ஒரு பக்கம் குரு பகவான் உங்களை பார்க்கறது தெய்வ அனுகூலம், இன்னொரு பக்கம் சனி பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு இருக்கிறதுனால எல்லா விதத்திலுமே நீங்கள் யோசித்து செயல்பட வேண்டிய காலம், பயந்து சிந்திக்க வேண்டிய காலகட்டங்கள், அது மட்டுமல்ல சோம்பேறித்தனத்தை உட்பட வேண்டிய காலகட்டங்கள் இதெல்லாமே இருக்கு. இந்த நிலைமைகள்லாம் இந்த மாதம் உங்களுக்கு மாறப்போகுது. ஸோ சில முடிவுகளை நீங்கள் உடனே எடுக்கணும், சில முடிவுகளை நீங்கள் தள்ளி எடுக்க வேண்டிய காலகட்டங்கள் இனி வருங்காலங்களில் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த மாதம் எப்படி இருக்கு? சுமாராக தான் இருக்கு. ஸோ பெருசாக ஒன்றும் இந்த மாதம் நீங்கள் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இந்த மாதத்தில் ரொம்ப நாளாக நான் வீடு மாறணும், இடம் மாறணும்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்படிங்கிறவங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. உறவுகளால் நன்மை, உறவுகளால் பிரச்சனை, ரெண்டுமே இந்த மாதம் உங்களுக்கு கலந்து இருக்கு. இந்த மாதத்தில் எதிர்பாராத பயணம் இருக்கு. அந்த பயணத்தில் ஒரு சின்ன தடை ஏற்பட்டு உங்களுடைய பயணம் தொடரும். அதனால ஒரு சில நன்மைகளும் உங்களுக்கு இந்த மாதம் உண்டு. இந்த மாதத்தில் நான் சிறு தொழில் பண்ணுறேன், சுய தொழில் பண்ணுறேன், வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறேன், ஏதாவது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறேன்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு வருமானம் தொழில் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் யாரை நம்பி இருக்கீங்களோ அவர்களால் நன்மைகள் உண்டு. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காரு. அவரும் குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால கடந்த காலங்களில் நான் பெர்மனெண்ட் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சேன், வாங்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த மாதம் சொந்தமாக இடங்கடை வாங்குறதுக்கு, வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கு, இன்னும் சொல்லப்போனால் பழைய பொருட்களை நீங்கள் கொடுத்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு புது பொருட்கள் வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள் உங்களுக்கு இந்த மாதம் உருவாகும். ஸோ இந்த மாதத்தில் யாரெல்லாம் நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த நல்ல சேல்ஸு லாபம் இருக்குது. ஒருவேளை நான் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கும் உங்களுடைய மேனுஃபேக்சரிங்க்கு தகுந்த மாதிரி சேல்ஸு ப்ராஃபிட் உண்டு. இந்த மாதத்தில் யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்களோ கண்டிப்பாக கிடைக்கும். இதெல்லாம் இருந்தால் கூட உங்களுடைய 4ஆம் இடத்துல சனி அப்படி இருக்கலாம். இந்த மாதம் முழுவதும் நீங்கள் வேலை பார்த்தாலும் சரி, சொந்த பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, அதில் ஒரு திருப்தியற்ற மனநிலை என்பது இந்த மாதம் இருக்குது. நீங்கள் எவ்வளோ பெரிய ஹை லெவலில் சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தாலும் உங்களுடைய வேலையில் ஒரு மாற்றங்கள், ஒரு நிம்மதியற்ற சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இருக்குது. ஆகையினால அது மாதிரியான மனநிலைகள் இருந்தால் மாற்றுங்க. இது இந்த மாதத்தில் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதம் உங்களுடைய 5ஆம் அதிபதி குரு 7ல் இருக்கிறதுனால குடும்பத்தில் ரொம்ப நாளாக சுபகாரியங்கள் நடக்கலை, சுப நிகழ்ச்சிகள் எதுவும் தள்ளி போயிருக்கு, எதுவுமே நல்லது நடக்காமல் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் முழுவதும் குடும்பத்தில் உண்டு. ஸோ அது மட்டும் இல்லை, ரொம்ப நாளாக கிட்ஸ் இல்லை, எனக்கு குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கும் குழந்தைக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப நாளாக குழந்தைக்காக நான் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கேன், இது வரைக்கும் அது பெரிய லெவலில் எனக்கு ஃபேவரபிளாக எல்லாம் சக்ஸஸ் பண்ண முடியலை அப்படிங்கிறவங்களுக்கும் இறை அருளால் குழந்தை பாக்கியம் உண்டு. இன்னொரு பக்கம் உங்களுடைய குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இதுவும் இந்த மாதத்தில் இருக்குது. குடும்பத்தில் ஒரு புது வரவுகள், அதாவது ஒரு குழந்தையாக இருக்கலாம், மருமகனாக, மருமகளாக, பேரன் பேத்தியாக இருப்பதற்கான வாய்ப்பு இதுவும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு. இந்த மாதத்தில் நான் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள். ட்ரேடிங் பண்ணுறவங்களும் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நான் லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறேன், ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். ஸோ இந்த மாதம் எல்லா விதமான ஸ்பெக்குலேஷனும் யூக வணிகங்களும் உங்களுக்கு நார்மலாகவே இருந்துகிட்ருக்கு. நார்மலாக இருக்குங்கிறதுக்காக கடன் வாங்கி யாரும் பெருசாக லாபம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். விட்டதை பிடிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்களும் வேண்டாம். உங்களுக்கு என்ன கிடைக்குமோ அது கிடைக்கும். ஸோ நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே உங்களுக்கு ஓரளவுக்கு லாபத்தை கொடுக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஒரு பக்கம் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு வேலையை கொடுக்குது.
இன்னொரு பக்கம் உங்க வேலையில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. இப்படி மாறுபட்ட தன்மை இருக்கிறதுனால வேலை இருக்கு, வேலையில பிரச்சனை இருக்கு, இதுதான் அர்த்தம். ஸோ யாரெல்லாம் நீங்க பிரைவேட் கன்சர்ன்ல இருக்கீங்க, கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கீங்க, நல்லதொரு ரெஃப்யூட்டட் கன்சர்ன்ல இருக்கீங்களோ உங்களுக்கு வேலை இருக்கு. நீங்க வேலை தேடிட்டு இருந்தீங்கன்னா வேலை கிடைக்கும். ஒருவேளை நீங்க சர்வீஸ்ல இருந்தீங்கன்னா வேலையை தக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க, ஹார்ட் அவுட் பண்ணுங்க, உங்களுடைய சுப்பீரியர் விஷயத்துல கோஆபரேட் பண்ணுங்க, உங்களுடைய கொலீக்ஸ் விஷயத்துல நீங்க கவனமா இருந்தீங்கன்னா உங்களுடைய ஃபீல்டில் நீங்க இந்த மாதம் சக்சஸ் பண்ண முடியும். இல்லைன்னா தேவையற்ற மன வருத்தங்கள் பிரச்சனைகளை நீங்க ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். குறிப்பா வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகளை நீங்க ஃபேஸ் பண்றதுக்கான வாய்ப்பு உங்களுடைய சர்வீஸ்ல இந்த மாதம் இருக்கு. இந்த மாதம் நீங்க ரொம்ப அவசியம் இருந்தாலுடைய லோன் வாங்குறத யோசித்து செய்யுங்க. என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்குறீங்களோ அதெல்லாமே ஃபுல்ஃபில் ஆகுமான்னா இந்த மாதம் இல்லை. இந்த மாதம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனம். குறிப்பாக யாருக்கெல்லாம் டயபெட்டிக் இருக்கு, ஒபிசிட்டி இருக்கு, தைராய்டு இருக்கு அப்படிங்கிறவங்கெல்லாம் ரொம்ப உடல் ஆரோக்கியத்தில் கவனம். இந்த மாதம் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி உங்களுக்கு ரொம்ப குறைவு. நல்லா அது விஷயத்துல நீங்க கவனம். நீங்க ஏதாவது சொந்த பிஸ்னஸ் பண்றீங்க அப்படின்னா இந்த மாதம் பிஸ்னஸ்ல உங்களுக்கு சுமாராக தான் இருக்கு. தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை. அதுக்காக உங்களுக்கு தொழில் இல்லாமல் விட்டு விட்டு நடப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதத்துல நிறைய உண்டு. அது மட்டுமல்ல உங்களுடைய மன வாழ்க்கை, ஸோ உங்களுடைய லவ் அஃபேர் இருந்தால் லவ் பிரேக்கப் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, லவ் சக்சஸ் ஆல நிறைய ஸ்ட்ரகிள், இது அத்தனையும் இந்த மாதம் இருக்கு. உங்களுடைய மேரிட்டல் லைஃப்லையுமே சக்சஸ் ஆகிற மாதிரி தோற்றம் அல்லது மகிழ்ச்சியா இருக்கிற மாதிரி தோற்றம். கணவன் மனைவி உறவு ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடா தான் இந்த மாதத்துல இருந்துகிட்டே இருக்கு. அப்ப இந்த மாதம் எங்களுக்கு எதுதான் நல்லா இருக்கு அப்படின்னா, ஒரு பக்கம் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் காப்பாற்றப்படுவதற்கான வாய்ப்பு, நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பு, உங்களுடைய நட்பு வட்டாரத்தால் உங்க வாழ்க்கையில் இந்த மாதத்துல நல்ல மாற்றம் அல்லது முன்னேற்றம் இருக்கு. உங்களுக்கு மூத்த சகோதரர் இருக்காங்க, சகோதரி இருக்காங்க, அவர்களாலும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த மாதத்துல உண்டு. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருங்க, கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. இது இந்த மாதத்துல இருக்கு. நான் பெரிய லெவலில் என்னுடைய பிஸ்னஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறேன். 2-3 யூனிட் வச்சிருக்கேன், 2-3 பிரான்ச்சஸ் இருக்குன்னு யாரெல்லாம் ஃபீல் பண்றீங்களோ நீங்க உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்து பண்ணுங்க. எல்லாமே ப்ராஃபிட்டபிளா இருக்கிற மாதிரி தோற்றம் நார்மலா இந்த மாதத்துல இருக்கு. யாரெல்லாம் நீங்க அரசியல் சார்ந்த துறைகள்ல இருக்கீங்களோ நீங்க உங்களுடைய ஃபீல்டுல ரொம்ப கவனமா இருங்க. எதிரிகள் உங்களை வெற்றி கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க ஸ்போர்ட்ஸ்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்கு. அது மட்டுமல்ல, யாருக்கெல்லாம் அன்எக்ஸ்பெக்டட் மணி, எதிர்பாராத தன வரவ, பொருள் வரவ எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்களோ உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பும் இந்த மாதம் உண்டு. எது எப்படி இருந்தாலும் சரி, இந்த மாதத்துல நீங்க இறையருளை இன்னும் கூட்டுங்க. உடல் ஆரோக்கியம், வேலை வாய்ப்புகள் நன்கு இருக்கும். குறிப்பா இந்த மாதத்துல முருகப்பெருமானுடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப முக்கியம். எங்கெல்லாம் சிவஸ்தலங்கள் இருக்கோ அங்கெல்லாம் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய அம்பாளுடைய வழிபாடை பிரதானமா பண்ணுங்க. இது எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மாதத்துல பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய தன்வந்திரி பகவானை கும்பிட்டு வாங்க. அதோட ஆஞ்சநேயருடைய வழிபாடும் பிரதானமா பண்ணுங்க. நல்லது உங்க வாழ்க்கையில் நடப்பதற்கான வாய்ப்புகள் நன்கு அமையும். நன்றி, வணக்கம். வணக்கம். தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு மார்ச் மாதம் 2025 வருஷம் இந்த மார்ச் எப்படி இருக்கும்? ஏதாவது நன்மைகள் உண்டா, இல்லை ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா? அப்படி பிரச்சனைகள் தான் மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா? இதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான், அவர் பார்த்தீங்கன்னா கோச்சாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கார். ஒரு பக்கம் 6ஆம் இடம் அப்படின்னாலே வெற்றின்னு அர்த்தம், சக்சஸ்ன்னு அர்த்தம். அப்படி பார்க்கிற போது இந்த மாதத்துல மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இந்த மாதத்துல பெரிய ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தனுசு ராசியில பிறந்த உங்களுக்கு சனி பகவானுடைய பயிற்சி திருக்கணித பஞ்சாங்கப்படி இந்த மார்ச் 29ஆம் தேதி இருக்கு. இது வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருந்த சனி பகவான் இப்ப 4ஆம் இடத்துக்கு போறார். 4ஆம் இடம் அது சுமாரான பலன் தான். அப்படி இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல இந்த மாதத்துல உங்களுக்கான பலன்கள் எப்படி இருக்கும்? குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த மாதம் உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி, அவர் குருவுடைய நட்சத்திரத்துல இருக்கிறதுனால
இந்த மாதம் நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு ஃபாஸ்ட்டாக குயிக்காக வேகமாக மூவ் ஆகுறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்ல பலன் உண்டு. ஏதாவது நீங்கள் நினச்சிருக்கீங்க நடக்காமல் இருக்குது அப்படின்னா அதை நடத்துறதுக்கான வழி என்னவோ அதை இந்த மாதம் பாருங்க. உங்களுடைய பிளானிங்கை நீங்கள் எந்த அளவுக்கு டெவலப் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் வெற்றி ஸ்தானத்தில் இருந்துக்கிட்டே இருக்காரு. அப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் உங்களுடைய எண்ணங்கள் செயலாக்கம் பெறும். நீங்கள் ஏதாவது காரியம் ஆகணும்னு நினச்சிங்கன்னா அது சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையுமே இருக்குது. நீண்ட காலமாக ஒரு பிளானிங்கில் இருப்பீங்க, இது வரைக்கும் பிளானில் பிரச்சனை இருக்கிறவங்கலாம் இந்த மாதத்துக்குள்ளே எவ்வளோ ஆக்டிவாக பண்ண முடியுமா பண்ணுங்கள். காரணம் என்னென்னா சனி மூவாக போகிறாரு. சனி உங்களுடைய 4ஆம் இடத்துக்கு போகும்போது இந்த முயற்சிகள்லாம் உங்களுக்கு பெரிய லெவலில் நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணாலும் நமக்கு சாதகமாக செய்வாரா அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைகள் இல்லை. ஆக எந்த அளவுக்கு நீங்கள் முயற்சி பண்ணீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. இந்த காலகட்டங்களில் யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சாதகமாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லை, ரொம்ப நாளாக நான் வீடு மாறணும்னு நினச்சேன் அப்படிங்கிறவங்களுக்கு வீடு மாற்றம், இடம் மாற்றம், ஊர் மாற்றங்கள்லாம் இருக்குது. ஏன்னா இந்த மார்ச் மாதம் அப்படிங்கிறது மாசையும் பங்குனியும் கலந்த தமிழ் மாதமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, ரொம்ப நாளாக என்னுடைய ப்ராப்பர்ட்டி விற்கலை, சேலாகலை, நல்ல விலைக்கு போகலை, இது வரைக்கும் விற்காமல் இருக்குது, எப்போ விற்கும் தெரியலன்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக உங்களுடைய ப்ராப்பர்ட்டி எதிர்பார்த்த விலைக்கு சேல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் நிறைய உண்டு. ஸோ உங்களுடைய பிளானிங்கை பக்காவாக பண்ணுங்கள், கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. மெயினாக இந்த மாதத்தில் உங்களுடைய சோம்பேறித்தனத்தை அவாய்ட் பண்ணுங்கள், சுறுசுறுப்பாக இருங்க, ஆக்டிவாக இருங்க. ஏன்னா சனி பகவான் திரும்ப மாற போகிறார் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துலேருந்து. திரும்ப அந்த இடத்துக்கு அவர் வர்றதுக்கு சுமார் 30 ஆண்டுகள் ஆயிரும். ஆக எவ்வளவு நீங்கள் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிறீங்களோ கிரக ரீதியாக நல்லது. இந்த மாதத்தில் நீங்கள் யாரெல்லாம் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சிங்களோ, யாரெல்லாம் விற்கணும்னு நினைச்சிங்களோ உங்களுக்கு விற்பதற்கான வாய்ப்பும், யாரெல்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ உங்களுக்கு வாங்குவதற்கான வாய்ப்பும் ரெண்டுமே இந்த மாதம் இருக்குது. இந்த 2 பலன்களும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து நடக்கும். நான் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு உங்களோட ப்ரொடக்ஷன் தந்த சேல்ஸ் இருக்குது, ப்ராஃபிட் உண்டு. நான் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கேன், எனக்கு எப்படி இருக்குங்கிறவங்களுக்கும் நல்லா இருக்குது. நான் விவசாயத்தில் இருக்கேன், எனக்கு விவசாயத்தால் இது வரைக்கும் பெரிய பெனிஃபிட் இல்லைங்கிறவங்களுக்கு இந்த மாதமும் சுமாரான பலன் தான். எது எப்படி இருந்தாலும் இந்த மாதம் உங்களுடைய கல்வி, இந்த மார்ச் மாதம் எக்ஸாமினேஷன் டைம், உங்களுடைய எஜுகேஷன் ரொம்ப நல்லா இருக்குது. அண்டர் எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷன் ரெண்டுமே நல்லா இருக்குது. யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்களோ உங்களுக்கு அத்தனை பேருக்கும் கிடைக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக நான் பெரிய லெவலில் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள், ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் இருக்குது. நான் ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறேன், நார்மலாக ட்ரேடிங் பண்ணுங்கள். மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நினைக்கிறவங்க பண்ணுங்கள். ரேஸில் ஏதாவது பணம் போடணும்னு நினைக்கிறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறவங்க முயற்சி பண்ணுங்கள். ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு நன்மைகள் உண்டு. இந்த நன்மை இருக்குங்கிறதுக்காக நீங்கள் உடனே பெரிய லெவலில் ஹியூஜாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம். பிட்காயின்ஸ், கிரிப்டோ கரன்சியில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். எல்லா விதமான யூக வணிகங்களும் இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த மாதத்தில் நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ், அந்தஸ்து உங்களுக்கு கிடைக்கும். அதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் ரொம்ப நாளாக குடும்பத்தில் சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருந்தால் நடக்கும். உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள், லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல்லாகி அது பின்னாடி மேரேஜில் முடிவதற்கான வாய்ப்பு, இது அத்தனையும் தனுர் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் இருக்குது. எல்லாருக்கும் என்னுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. கண்டிப்பாக உங்களுடைய வேலை வாய்ப்புகள் இந்த மாதம் பரவாயில்ல. சனி போகிறதுக்குள்ளே நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வேலையை பற்றிய பயம், பீதி, மனக்குழப்பம் அதையும் அவர் உண்டு பண்ணிக்கிட்டே இருப்பார். ஆனாலும் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு, 6ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால வேலையை பற்றிய பயம் இருந்தாலும் வேலை என்பது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். யாரெல்லாம் வேலை தேடிட்டு இருக்கீங்களோ வேலை உண்டு, அதுவும் இருக்குது. பட் இப்போ சனி போகிற போக்கில் உங்களுக்கு விஆர்எஸில் பண்ணுறவங்க, ரிட்டையர்மெண்ட் ஆகிறவங்க அல்லது வேலையை விட்டு தூக்கப்படுறவங்களும் இருக்கத்தான் செய்வீங்க. ரெண்டுமே இந்த மாதத்தில் உங்களுடைய லைஃப்பில் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ அதனால் யாரெல்லாம் சர்வீஸில் இருக்கீங்க, மாத சம்பளம் வாங்குறீங்க, உடல் உழைப்பு சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்க, நீங்கள் கவர்மெண்ட் செக்டாராக இருந்தாலும் சரி, ப்ரைவேட் கன்சர்னாக இருந்தாலும் சரி, எனி அதர் எம்என்சியில் ஒர்க் பண்ணாலும் சரி, உங்களுடைய வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அவசரப்பட்டு வேலையை விடுறது,
இருக்கிற கம்பெனியை விட்டு வேற கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகும்னு நினைக்கிறது, இது மாதிரியான சுச்சுவேஷன்லாம் இந்த மாதம் வேண்டாம். இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். என்ன பர்பஸ்க்காக லோன் அப்ளை பண்ணீங்களோ அதெல்லாம் கிடைக்கும். நல்ல ஒரு பெண் வேலையாட்களை எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு அமைவார்கள். ஸோ நல்ல லேபரோ நல்ல உங்களுக்கு ஊழியம் பண்ணக்கூடிய ஆட்களோ கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது பரவாயில்ல. யாரெல்லாம் சிறு தொழில் சுய தொழில் வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் பண்ணுறீங்க, குறிப்பாக பிளாட்ஃபார பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஏற்றம் முன்னேற்றம், உங்களுடைய துறைகளில் லாபம் கண்டிப்பாக இருக்குது. ஸோ ரொம்ப நாளாக எனக்கு திருமணம் நடக்கல, டிலே ஆகிட்டு இருக்குங்கிறவங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்பு அல்லது என்கேஜ்மெண்ட் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த மாதம் உண்டு. ஸோ பிஸ்னஸில் நீங்கள் எதிர்பார்த்து அச்சீவ்மெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. நான் 2-3 பிஸ்னஸ் பண்ணுறேன், 2-3 இடத்துல பண்ணுறேன், பெரிய லெவலில் யூனிட் வச்சுருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கும் பரவாயில்லாமல் இருக்குது. யாரெல்லாம் நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் இம்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் உங்களுக்கு அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் வராமல் இருக்குன்னா இந்த மாதம் அது வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதத்தில் யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ உங்களுக்கு கிடைக்கும். இதுவும் இந்த மாதம் நிறைய உண்டு. ஸோ எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் காப்பாற்றப்படும். உங்களுடைய 12ஆம் இடத்தை குரு பகவானும் சனி பகவானும் இப்போ சேர்ந்து பார்க்குறாங்க. இந்த மாதம்தான் சனி பகவான் உங்களுடைய 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. நீங்கள் வெளிநாட்டு தொடர்பு யாரெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பாசிபிலிட்டிஸ் இருக்குது. வெளிநாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மாதம் நல்லாவே இருக்குது. எல்லாவற்றுக்கும் மேலாக நான் பிஆருக்கு அப்ளை பண்ணி காத்துட்ருக்கேங்கிறவங்களுக்கு பிஆர் வர்றதுக்கு அல்லது கிரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் வரல அப்படிங்கிறவங்களுக்கு கிரீன் கார்டு வர்றதுக்கான சூழ்நிலைகள், இல்லை நான் சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் வெயிட் பண்ணிட்டு இருக்கேங்கிறவங்களுக்கு அது நடப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த மாதம் இருக்குது. ஸோ வெளியூரில் வெளிநாட்டில் வெளி மாநிலத்தில் யாரெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக பண்ணுங்க. பட் அதே சமயத்தில் குரு சனி உங்கள் 12ஆம் இடத்தை பார்க்கறது உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம். உடம்புல சின்ன பிரச்சனைனாலும் நல்லா டாக்டரை கவனித்து பாருங்கள். இந்த மாதம் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி என்பது உங்களுக்கு ரொம்ப குறைவாக இருக்கும். ஸோ இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் முருகப்பெருமானுடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் நீங்கள் தன்வந்திரி பகவானை பிரமாதமாக கும்பிட்டு வாங்க. அதோட பைரவருடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். வாய்ப்பு இருந்தால் நீங்கள் சித்தர்களுடைய ஜீவ சமாதி போயிட்டு வாங்க. நல்லதொரு ஏற்றம் உங்கள் வாழ்க்கையில் அமையும். நன்றி, வணக்கம்.